இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நபர் யாரை பற்றி என்று பார்த்தோம் என்றால் வீரமங்கை வெரோனிகாவை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அவர் எத்தனையோ படை பிரிவுகள், கொடூரமான அரக்கர்கள் இயேசுவை அடித்து இழுத்து கல்வாரி மலையை நோக்கி கடத்தி சென்றுகிறார்கள். அப்பொழுது அத்தனை படை வீரர்களையும் தாண்டி, ஏன் சுற்றி பார்த்திருந்த எத்தனையோ கூட்டங்களையும் தாண்டி ஒரு பெண்மணி வீரமங்கையாக உள்ளே செல்கிறார். அவர்தான் வெரோனிகா என சொல்லப்படக்கூடிய வீரமங்கை. அவரை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். அவருடைய இயற்பெயர் வெர்னிஸ் என சொல்லப்படக்கூடியது. வெரோனிகா என்றால், வெர் என்றால் உண்மை என்பது பொருள், ஐகா என்றால் முகம் என்பது பொருள். எனவே அவர் உண்மை முகத்தை பெற்றுக்கொண்டவர் என்பதுதான் இதனுடைய தார மந்திரமாக இருக்கிறது. அந்த துணியில் இயேசுனுடைய முகத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆகையால் அந்த துணியினுடைய பெயர் வெரோனிகா, அதாவது உண்மையான முகத்தை பெற்ற ஒரு பெண்மணி என்று குறிப்பிடப்படக்கூடிய அந்த சூழ்நிலையைத்தான் அந்த வீரமங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியுடைய இயற்பெயரை நாம் பார்த்தோம், வெர்னிஸ் என சொல்லப்படக்கூடியது. ஆனால் அந்த பெண்மணி யார் என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், இரத்தப்போக்குடைய பெண்மணி ஒருவர் இருந்திருப்பார். அவர் எத்தனையோ நபர்கள் சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டால் நான் சுகம் அடைவேன் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெண்மணி ஆண்டவரை நோக்கி தொடுகிறார், ஆண்டவரிடமிருந்து வல்லமையை பெறுகிறார். அப்பொழுது அத்தனை பேர் சூழ்ந்திருக்கும் போதும் இயேசு சொல்லுகிறார், என்னை யார் தொட்டது என கேட்கிறார். அப்போனா இயேசுவை தொட்டவர்கள் யார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை தொட்டவர் அந்த பெண்மணி. ஆனால் சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் தொட்டது என்று. உடனே சீடர்கள் சொல்கிறார்கள், இத்தனை கூட்டங்களில் நாங்கள் யாரை காண்போம் என்று சொல்கிறார்கள். இல்லை, என் உடம்பிலிருந்து வல்லமை வெளியேறியது என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்கு இனியவர்களே, சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நாம் அந்த பெண்மணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அனைவர் முன்னிலையிலும் நடுவே நிறுத்துகிறார். அந்த பெண்மணி கூச்சத்தோடு இருந்தாலும் மிகப்பெரிய வல்லமையோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் இயேசுனுடைய வல்லமையை பெற்றவர். இந்த வல்லமையை பெற்ற அந்த வெரோனிகா, அந்த இரத்தப்போக்குடைய பெண்மணி சும்மா இருக்கவில்லை. இயேசுவை அத்தனை நபர்களும் கட்டி இழுத்து செல்லையில் துணிந்து துணியை எடுத்துக்கொண்டு இயேசுடைய முகம் துடைக்க முன்னே செல்கிறார். அத்தனை தடைகளையும் தாண்டி முன்னே செல்கிறார். இயேசுடைய அருகில் செல்கிறார். இயேசு அதுவரையிலும் யாரிடமும் அன்பளிப்பு பெறாதவர் அந்த பெண்மணியுடைய துணியை எடுத்து தன்னுடைய முகத்தை துடைக்கிறார். தன்னுடைய முகத்தையே அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த பெண்மணி தனக்குள் என்ன சொல்லி இருக்கலாம்? அன்று என்னுடைய உடம்பிலிருந்து அவருடைய வல்லமை என் இரத்தத்தை துடைத்தது, எனக்கு சுகம் கொடுத்தது. அன்று அவர் வீரமாக எழுந்து அதே நடைபோட்டு இன்று அவருடைய முகத்தில் இருந்து வடியக்கூடிய அந்த இரத்தத்தை நான் துடைக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை கொண்டு, மன உறுதி கொண்டு துணிந்து எழுகிறார். அனைவரையும் முந்தி செல்கிறார். எனவே படை வீரர்கள் அவருடைய துணிச்சலை கண்டு ஒதுங்க பார்க்கிறார்கள், ஒதுங்கி செல்கிறார்கள். வெரோனிகா வீரமாக உள்ளே செல்கிறார். ஆண்டவருக்கு அடியில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு துணியை கொடுக்கிறார். ஆண்டவர் தன் முகத்தை துடைக்கிறார். இப்படிப்பட்ட இந்த இரத்தப்போக்குடைய பெண்மணிதான் அந்த வெரோனிகா என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் இது ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் துணிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் வெரோனிகால் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் அனைத்தையும் தடையை மீறி செல்ல வேண்டும். நாம் வீறு கொண்டு எழ வேண்டும். ஏனென்றால் அந்த பெண்மணி இயேசுனுடைய வல்லமையை பெற்றவர். நாமும் இன்று அன்றாட திருப்பலிகளில இயேசுனுடைய உடலை உண்கிறோம். அவருடைய வல்லமையை பெற வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளில் மக்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் நடைபோடுகிறார்கள். அத்தனை பிரச்சனைகளிலும் நாம் துணிந்து நின்று அவர்களுக்கு தோள் கொடுக்கிறோமா என்பதைத்தான் வீரமங்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ஒரு பெண்மணியாக அன்று யூத சமூகத்திலே ஒரு பெண்மணிக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவள் ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்பட்டார். ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் கருவியாகத்தான் அவரை மதிக்கப்பட்டார்களே ஒழிய அவளுக்கு ஒரு மனுஷி என்ற ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்கவில்லை. அதையும் மீறி தான் துணிச்சலோடு எழுந்து முன்னே சென்று இயேசுடைய முகத்தை பெற்றுக் கொள்கிறார் வீரமங்கை வெரோனிகா. இன்று நாமும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இயேசுடைய வல்லமை பெற நாம் என்ன மனநிலையோடு ஜெபிக்கிறோம்? வெரோனிகாவுடைய ஒரு வரி ஜெபம்தான், நான் ஆண்டவுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே சுகம் பெறுவேன் என்று சொல்லுகிறார். அன்று அப்படி வேண்டியதால் சுகம் பெறுகிறார். ஆண்டவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறார். வல்லமையை பெற்றுக்கொண்டவர் சும்மா இருக்கவில்லை,
துணிந்து நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையிலே பாடுபடும் பயணத்திலே துணிந்து வீரர்களை எதிர்கொண்டு உள்ளே செல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்மிலே பல பேர் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். இரத்தமாக வரவில்லை என்றாலும் தண்ணீராக வழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் பிறருடைய கண்ணீர் வடிப்பதற்கு காரணமாக இருக்கிறோமா, இல்லை பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்கு காரணமாக இருக்கிறோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வீரமங்கை இரத்தத்தை துடைக்கிறார், முகத்தை பெறுகிறார், வாழ்நாள் முழுவதும் வல்லமையோடு வாழ்கிறார். நாமும் இன்று அதே செயலை செய்வோம். ஒரு வீரமங்கை போல அன்று இயேசுவினுடைய முகத்தை துடைத்தது போல இன்று நம்மிலே பல பேர் எத்தனையோ பிரச்சனைகளினால் அமுழ்க்கப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் துணிந்து சென்று உதவி செய்ய பணமோ பொருளோ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களோடு பேசுகிறோமா, அவருடைய கண்ணீரை துடைக்கிறோமா என்று நாம் ஆறுதலாக பேசவே முன் செல்கிறோமா என்பதுதான் வெரோனிக்காள் இன்று நமக்கு விடக்கூடிய சவாலாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் இயேசுனுடைய முகத்தை பெற்றுக்கொண்டேன். இன்று இயேசுடைய முகமாக உங்கள் அருகிலே வாழக்கூடிய உங்கள் சகோதர சகோதரியுடைய முகங்களை துடைக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று வெரோனிக்கா நம்மை பார்த்து சவால் விடுகிறார். எனவே அன்பிற்கு இனியவர்களே, தடைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு காரணமாக இல்லை. அதையும் தாண்டி வெரோனிக்கா சந்தித்தது போல நாமும் நம்முடைய சக உறவுகளை, சகோதர சகோதரிகளை சந்திப்பதிலே என்ன தடை உண்டு என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பிறர் 1000 சொல்லுவார்கள், அழகாக சொல்வது போல எலும்பில்லாத நாக்கு எங்கிட்டு வேணாலும் வளைந்து பேசும், என்ன வேணாலும் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நாம் நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் ஆண்டவருடைய முகத்தை துடைக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அன்னை தெரசா சொல்லியது போல நான் ஒவ்வொருவரிலும் இயேசுனுடைய முகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் இயேசுனுடைய முகத்தை அவர்களில் பார்ப்போம், துணிந்து செல்வோம். வெரோனிக்கா மட்டும் வீரமங்கை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நானும் ஒரு வீரமங்கையாக, வீர நபராக நானும் செல்லுவேன் என்ற மன துணிச்சலை கொண்டு செல்லுவோம். இறைவனுடைய முகத்தை வெரோனிக்கா பெற்றார். நாமும் தொடர்ந்து அவருடைய முகத்தை பெற துணிந்து செல்லுவோம். ஆமீன்.